எல்லோருக்கும் வணக்கம். ஸோ சினீஷ்க்கு வந்து வாழ்த்துக்கள். ஸோ சாரி லேட்டாக வந்ததுக்கு. ஆனால் நேசன் சொன்னார், நான் தான் கரெக்ட் டைமில் வந்திருக்கேன். அவர் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். சார் வணக்கம் சார். ஹாய் சார். ஸோ சூப்பர் ஹீரோ. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம், சாண்டி அண்ட் அர்ஜுன், அப்புறம் ஹோல் டீம், டைரக்டர் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். வேறு என்ன சொல்கிறது, இன்னும் அடுத்த படத்தோட டைட்டிலுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ இட்ஸ் ஆஸ் எக்ஸைட்டட் அஸ் ஆல் யூ கைஸ் ஆர். ஸோ நெல்சன் அவர்கள் அடுத்ததாக கலக்குவார். இது 3வது படமாக எத்தனாவது படம் தினேஷ்? 5ஆ? மீதி 3 படம் என்ன தினேஷ்? இல்லை ஃபஸ்ட்டு நான் வந்து கிளாஸ்மேட். அவன் காலேஜில் நான் ஃபஸ்ட்டு அவனை பார்க்கும்போது எப்படின்னா ரோட்டில் தான் பார்த்தேன். ஏன்னா நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன். அப்போ இவன் வந்து பஸ்ஸு மேலே டாப்பு, அதாவது இல்லைன்னா அப்போ காலேஜ் படிக்கும்போது எல்லாருமே இந்த பஸ்ஸு டாப்பில் வரதெல்லாம் ஒரு கெத்தாக நினச்சி அவனை பண்ணுறதில்ல நம்மளால ஒருத்தன். ஆனால் அவனை பார்க்கும்போது தான் தெரியும் அது எவ்வளோ பயப்படுறான்னு. இப்படி ஒருத்தன் வந்து பார்த்தேன், இவன் என்ன பண்ணுறான் இவன் பஸ்ஸு டாப்பில் அப்படின்ற மாதிரி யாரோ கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போன மாதிரியே இருக்கும். ஆனால் அது இவன் தான் பண்ணுறான். அதுக்கப்புறம் சரி ஓகே இப்படிலாம் இருப்பாங்க போல் காலேஜில் நினச்சி போய் கிளாஸில் உட்காடுறான். பார்த்தா பக்கத்தில் ஒருத்தன் வந்து உட்காடுறாட்டி, இவனை அங்கே பார்த்தா அதே ஆள் தான் இவன் வந்து உட்காடுறான்னா, நீங்கள் தானே அது மேலே ஆமாம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சொல்லி. ஸோ காலேஜ்லேருந்து ரொம்ப புரட்சி தனமாக எதாவது யோசிச்சுட்டே இருப்பான். தனியாக போய் ஒரு நாள் ஒரு பையன் வரான், கீழே மச்சான் கீழே வந்து யாரோ போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா. காலேஜில் என்ன போராட்டம், யாருன்னா இவன் தான்டா சினிஷ் தான் போராட்டம். கீழே போய் பார்த்தா தனியாக நின்றுட்டுருக்கான். தனியாக நின்றுட்டு எதவோ மொத்தமாக மாற்ற சொல்கிறான். காலேஜ் டைமிங்கை மாற்ற சொல்கிறானா என்ன மாற்ற சொல்கிறான் யாருக்கு தெரியல. என்னென்னமோ பேசுகிறான். மேலே இருந்து பசங்க சிப்பா மேலே எங்களை பார்த்து முறைக்கிறான். மேலே பார்த்து முறைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே என்னென்னமோ கூப்பிட்றோம். அதுக்கப்புறம் மேலே வந்து திட்டுறான், ஏண்டா ஒருத்தர் இறங்கி யாராவது ஒருத்தர் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தேன், நீங்களாம் வரணும் இல்லை, எங்கே வரணும், இருடா வாடா உட்காரான்னு சொல்லி. அப்போதுலேருந்தே சொல்லிவிட்டு என்னென்னா நமக்கு என்ன ஒப்பீனியன்னா, கன்ஃபார்மாக இது வந்து வேலைக்கு ஆகாது, பெஞ்சை மாற்றிட்டேன், இதுக்கப்புறம் இவன் பக்கத்தில் உட்காரக்கூடாது சொல்லி. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் காலேஜ் அது சொல்லிவிடுவா. என்னென்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா சத்யான்னு சொல்லி, அவன் என்ன பண்ணிட்டா, நாங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எழுதின ஒரு சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துடுச்சு. நாங்கள்லாம் போய் ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டு, சாரி ரொம்ப தொண்டை கட்டியிருக்கு, விடிவியோட இது அந்த மாதிரி மேட்ச் ஆயிடுச்சு, போய் ஹெச்ஓடி ரூமில் ரிசல்ட்டை பார்த்துட்டு வரோம், நாங்கள்லாம் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அதுக்கே லேட்டாக வந்திருக்காரு. நேராக மேலே படிக்கட்டு ஏறி அதை பார்க்க போகிறதுக்குள்ளே அந்த பையன் என்ன பண்ணிட்டான், அவன் பார்த்துட்டு கீழே இறங்கி போகிறான். அவன் மேலே வரும்போது நீ எங்கடா போகிற மேலே அப்படின்னு சொல்லி, இல்லைடா ரிசல்ட் வந்துருக்கலாப்பா, நீலாம் ஃபெயில்ரா வாடான்னு கூப்பிட்டு போயிட்டான். கூப்பிட்டு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு ஃபெயில் என்னன்னு அப்படியே உட்காந்துருக்கேன், எல்லாம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் செகண்ட் செம் எழுதுறவங்க, தேர்ட் செம்மு, ஃபோர்த் செம்மு, எல்லா செம்மும் இவர் வருவார். அந்த அட்டம்ப்ட் எழுதிட்டே இருப்பான். அட்டம்ப்ட் எழுத, ஆனால் இவர் ரோல் நம்பரே வராது கிளாஸில். அவன் பார்த்து தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் 3 வருஷம் கழிச்சு யூனிவர்சிட்டியில் போய் செக் பண்ணியிருக்காரு. அப்போ தான் தெரியும் ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே பாஸ் ஆகிருக்காப்புல. அந்த எக்ஸாமை பாஸ் ஆன எக்ஸாம் 6 வாட்டி எழுதின ஒரே ஆள் இவன் தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவனை பற்றி நம்ம என்ன நினைப்போம், அப்படி தான் நானும் நினச்சேன். அதனால் என் மேலே தப்பு இல்லை, அவன் மேலே தான் தப்பு. பட் அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து 5 படம் மச்சான், 5 படம் எடுத்துட்டா. இப்போ 5வது படம் தானே டைட்டில், சூப்பர் ஹீரோ வச்சுருக்கேன். அந்த படம் வந்து ரொம்ப நல்லா போகும். எப்படி இப்போ இதில் இன்னொரு எனக்கு பெரிய ரீசெண்ட் அதிர்ச்சி வந்து அந்த நேஷ்னல் அவார்டு வாங்கும்போது தான். அதாவது அதை அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தேன், சினிஷ்னு எத்தனை பேர் இருக்காங்க ஊரில், இவன் மட்டும்தான் இருக்கான் நமக்கு. அப்புறம் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. சும்மாவே வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு இதுவாக தான் பேசுவான். நீ பாடுறா, நீ ஃபோன் பண்ணி எதாவது ரேண்டமாக திட்டுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அன்றைக்கி ஃபஸ்ட்டு அதை அனௌன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக இவன் இதை சொல்லுவான், இவனை எப்படி நம்ம டீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் பரவாயில்ல, அன்றைக்கி தான் வந்து அவன் முதல் வாட்டி ஒரு தன்மையாக பேசுகிறான். எப்போவுமே அப்படியே அந்த பஸ்ஸு டாப் மாதிரியே பேசுவான். அன்றைக்கி பேசும்போது சரி ஏதோ திருந்திட்டான், பயம் வந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அக்ரிமெண்ட்டை சொன்னான். இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கினா நான் தான் போய் வாங்குவேன்னு சொல்லி நான் அப்போயே போட்டுறேன் மச்சான். அதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னா. எனக்கும் நானும் சொன்னேன், எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குடா, இன்னையோட நீ எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும். இவன் காட்டில் கத்திட்டு இருந்தேன். ஸோ அப்போத்துலேருந்து வந்து ஆளை பாருங்கள், இன் பண்ணுறான், பின்னாடி கை கட்டுறான், வெக்கப்படுறான். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ 2 படம் அனௌன்ஸ் பண்ணி இன்னொரு படம் இனிமேல் தான் தெரியும்ல. 2 படம், இன்னும் 10 படம், நிறையா படம் பண்ணி நல்லா இருக்கணும் சினிஷ். ஒன்று இன்வெஸ்டர்ஸ் 2 பேரை காமிச்சார். ஒருத்தங்க துபாயில் இருக்காங்க, ஒருத்தங்க ஆஸ்திரேலியா இருக்காங்க. உள்ளூரில் யாரும் இல்லை பார்த்தீங்களா?
இல்லை சும்மா டிப்ஸு தான் ஆனால் பட் நான் பாருங்க அவன் ஃபாரின் வரைக்கும் வேறு மாதிரி பண்ணுவான். ஸோ இந்த படம் நல்லா வரணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் தினேஷ். தேங்க்யூ ஸோ மச்.